முதல் பால்லே சிக்ஸர் அடிச்சிருக்கு பாமக. சட்டமன்றத்தினுடைய முதல் நாள் விவாதத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சினா இதுதான் நிரூபிச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். பேரன்பிற்குரிய எத்தப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பயிலாமூர் கார்த்தி. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று இன்றைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. அதாவது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நடந்துச்சு. இந்த வாக்கெடுப்புல பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வகித்தாங்க. ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை என்ற நடுநிலை வகித்தாங்க. அதற்கு முன்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், முதலமைச்சரே உன்னிப்பாக குறிப்பெடுத்த ஒரு விஷயம் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேச்சு. சுமார் 10 நிமிடத்திற்கு குறையாமல் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறாங்க. அந்த 10 நிமிடத்திற்குள்ளார தமிழ்நாட்டுடைய அத்தனை பிரச்சனைகளையும் பட்டியலிட்டு இருந்தாங்க. சமூக நீதி விவகாரம், சாராய ஒழிப்பு, மகளிர் நலன், மக்கள் நலன், மாணவர்கள் நலன் உள்ளிட்ட அத்தனை விஷயங்களை குறித்தும் சட்டமன்றத்துக்குள்ளார தன்னுடைய கன்னி பேச்சில கன்னி வெடி போல தெரிச்சிருந்தாங்க திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நீங்க 717 மதுப்பான கடைகள் மூடுறீங்க, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் ஒரு கடையை மூடனா 4 சந்து கடை முடைக்குது, அதை தடுக்கணும். உடனுக்குடனாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இதே சட்டமன்றத்தில இருந்து எண்ணற்ற பல சாதனைகளை செஞ்சிருந்தாங்க. திரும்பவும் செய்வோம். பல சாதனைகள் புரிந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க 717 கடைகளை மூடி இருக்கீங்க. நாங்க 96,000 கடை மூடின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆமா, இந்தியா முழுக்க 96,000 சாலையோரம் இருந்த மதுக்கபான கடைகளை மூடினது பாட்டாளி மக்கள் கட்சி தொடுத்த வழக்கு என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அதே வேளையில குடிநீர் விவகாரமாக இருக்கட்டும், விவசாய மேம்பாடாக இருக்கட்டும், மகளிர் நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அத்தனையும் இந்த தமிழ்நாடு என்னெல்லாம் செய்யணும் என்பதை வலியுறுத்தி பேசியிருந்தாங்க. இதற்கு இறுதியில இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்தா வரவேற்போம், பாராட்டுவோம். மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டால் முதல்ல எதிர்க்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருந்தாங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாண்பு. 91 இருந்து இன்னைய தேதி வரைக்கும் என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்க யாரோடும் கூட்டணி இல்ல, மக்களோடு கூட்டணி. நாங்கள் ஆதரவளிக்கக்கூடிய அரசே அமைந்தாலும் சரி, நாங்க அந்த அரசு கிட்ட தொங்கிக்கிட்டு தொங்குச்சதையாக இருந்து லாபம் அனுபவிக்கக்கூடியவர்கள் இல்ல, மக்கள் பக்கம் நின்று நியாயம் கேட்கக்கூடியவர்கள் என்பதை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர். அதற்கு பதிலளித்து பேசக்கூடிய முதல்வர் மகளிர் நலன் சார்ந்து திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுனதை கவனம் கொண்டு மகளிர் நலன் விஷயத்துல மகளிர் பாதுகாப்பலா இந்த அரசு இம்மி அளவும் நகராமல் மகளிர் நலன்ல பாதுகாப்பை செலுத்துவோம்னு உறுதி கொடுத்திருக்கிறார். பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற போது ஒவ்வொன்றையும் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்றத்துல பலரும் பல்வேறு நடைபெற்ற விவாதங்களை நடத்தினாங்க. ஆனால் மக்கள் நலன் சார்ந்து பேசிய ஒரே உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர். இதை மக்கள் சிந்திக்கணும்.